அத்தியாயம் 35. பார்ட்டி எல்லாம் முடிந்து ஒவ்வொருவரும் கிளம்பினார்கள். அடியே தீனி மூட்டை, பாத்து ஏறி உட்காரு, இல்லன்னா உன் அப்பா என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு என தூக்க கலக்கத்தில் இருந்த மோனியின் தலையில் கொட்டி அவளை கவனமாக அமர வைத்தான் விக்கி. நான் நல்லதா உட்காருவேன், ஆனா நீ ஒழுங்கா வண்டி ஓட்டிட்டு போவியான்னு தான் தெரியல. என் மேல இருக்க கோபத்தை இதுல காட்டிடாதடா பீரோவாயா என்றபடி அவன் பின்னே பைக்கில் ஏறி அமர்ந்தாள் மோனி. டே ஃப்ரோட், பாய் என்று அந்த தூக்கத்திலும் கூட கவனமாக வெற்றிக்கு பாய் சொன்னாள் மோனி. இதுல மட்டும் தெளிவா இருக்கு என்று முணங்கிக் கொண்டான் விக்கி. ஏனோ அவள் அவனிடம் சிரித்து பேசுவது அவனுக்கு கொஞ்சம் எரிச்சலை கொடுத்தது. அதுவும் ஒவ்வொரு முறையும் வாலண்டியராய் போய் பேசுவது இன்னும் கடுப்பை கொடுத்தது. டேவிட், நீ பைக் எடுத்துட்டு வந்திருக்க, நான் போயிருவேன் என்றான் வண்டியை ஸ்டார்ட் செய்தபடி. அப்ப வெற்றியை நீயே டிராப் பண்ணிடு. அவன் சரி என்று தலையாட்டினான். ஆமா, அப்ப மான யாரு டிராப் பண்ணுவா என்று உறக்கத்தில் இருந்த போதும் சரியாக கேட்டாள் மோனி. தோழி மீது அத்தனை அக்கறை அவளுக்கு. அதை கண்டு மான் இதழில் அழகாய் ஒரு புன்னகை அரும்பி மறைந்தது. வசீகரன் திரும்பி நண்பன் கிஷோரை கெஞ்சுதலாக பார்த்தான். ஏய் பிளீஸ் மச்சி, ஹெல்ப்டா என்று கண்களாலே கெஞ்சுதல் மேற்கொண்டான். டேய் நோ வே, என்னால முடியாது அவன் ஹஸ்கி வாய்ஸில் சொன்னான். ஹே பிளீஸ்டா என்று மீண்டும் கண்களால் இறைஞ்சினான் வசி. அடே, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல. எல்லாம் பண்ணிட்டு கேட்டா வெறும் ஜூனியர் தானே சொல்ற. நானும் உன்னை பாத்துட்டு தான்டா இருக்கேன். இதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணான்னு வை, அப்புறம் நான் மார்க் மாமான்னு தான்டா சொல்வானுங்க எல்லாரும். அதனால இது முடியாது என்று அவன் நண்பனை ஏற இறங்க பார்த்தான். ஏய் அப்படிலாம் இல்லடா, அவ பாவம்ல, எப்படி தனியா போவா? ஒரு உதவி மனப்பான்மை தான்டா, பிளீஸ். அப்பா நான் பாவம் இல்லையா? அதெல்லாம் முடியாது. ஏய் நானே உனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ஹெல்ப் பண்றேன் என்று வசி கண்கள் சுருக்கி கேட்க அவனுக்கும் வேறு வழி இல்லை. அதனால் ஒப்புக்கொண்டான். அது என் நண்பன் வசீகரன் ஹெல்ப் பண்ணுவான். அவனே மான்வெளியை கூட்டிட்டு போயிருவான். ஏன்னா அவனுக்கு உதவி மனப்பான்மை உச்சத்துல இருக்கும் என்று முந்திக் கொண்டு சொன்னான் கிஷோர். சீனியர் டிராப் பண்றாரா? என்ன சீனியர், நீங்க டிராப் பண்றீங்களா? விக்கி வசி முகம் பார்த்தான். யாரும் இல்லைன்னா நானே டிராப் பண்றேன் விக்கி, நோ ப்ராப்ளம் ஏதோ பெரிய மனதுடன் சொல்வதை போல சொன்னான். இதை கேட்டு கிஷோர் அவனை ஒரு மாதிரி கேவலமான லுக் விட்டான். கெஞ்சி கேட்டுட்டு என்னமோ இவன் வேண்டா வெறுப்பா பண்ற மாதிரி சொல்றான் பாரு, என்ன ஒரு நடிப்பு என்று நண்பனை மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவனால். வேணா சீனியர், உங்களுக்கே சிரமம், நாங்களே பாத்துக்கிறோம் என்று அவர்கள் பிளானில் மண்ணை அள்ளி போட்டால் மோனி. ஐயோ, அவன் பதறினான். என்ன சீனியர்? உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நான் அந்த பக்கம் தான் போறேன், நானே டிராப் பண்றேன் என்றான் வேகமாக. அந்த பக்கமா? அப்படின்னா உங்களுக்கு மான்வெளி வீடு இருக்க ஏரியா தெரியுமா என்ன? மோனி அவனை சந்தேக பார்வை பார்த்தாள். அதாவது அவ காலேஜ் பஸ் போற ஏரியா வச்சு சொன்னேன், அதுதான் சொன்னேன். ஓஹோ என்றாள். சரி, அதான் சீனியர் டிராப் பண்றேன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன, வாங்க நம்ம போகலாம் என்று விக்கி அங்கிருந்து கிளம்ப அவர்களை தொடர்ந்து ஒருவர் பின் ஒருவராக கிளம்பி போக கடைசியாக வசீகரனும் மான்வெளியும் மட்டும் நின்று கொண்டிருந்தார்கள். கிளம்பலாமா? தொண்டை செருமினான் வசி. மான்வெளி சரியென்று தலையாட்டி அந்த பைக்கில் அவனை தொடாமல் ஏறி அமர்ந்தாள். ரொம்ப தெளிவாதான் இருக்காங்க பொண்ணுங்க. அவன் முணங்கிக் கொள்வது அவளுக்கு தெளிவாக கேட்டது. அவள் இதழில் ஒரு மில்லிமீட்டர் புன்னகை வந்து மறைய அவன் தோள்களை கூட பிடிக்காமல் பைக் கம்பியை பிடித்திருந்தாள். அவன் வேகமாக செல்லவில்லை, மிதமான வேகத்தில்தான் சென்றான். அந்த இரவு நேர குளிர்காற்று அவள் உடலை தழுவு சென்றது. ரொம்ப பயமா இருந்தா ஷோல்டரை புடிச்சுக்கலாம், நான் கோச்சுக்க மாட்டேன் என்று வசி பெரிய மனதுடன் குரல் கொடுக்க இவள் சிரிப்பு அதிகமானது. அந்த குளிர்காற்று அவர்கள் உடலை தழுவி செல்ல அப்பொழுது வசீகரன் போட்டிருந்த டிஷர்ட் விலகி அவன் கழுத்தில் இருந்த டாட்டோ மான்வெளி கண்களில் பட்டது. அதை பார்க்கும் பொழுது இதற்கு முன் அதை எங்கேயோ பார்த்தது போல ஒரு உணர்வு. ஆனால் எங்கு பார்த்தோம் என்று அவளுக்கு ஞாபகம் வரவில்லை. அதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள் திடீரென்று வண்டி நிற்கவும் என்னவென்பது போல பார்த்தாள். என்ன நாட்டிய பேரொலிக்கு விட்டு இறங்க மனசே வரலையா என்று அவன் கேலி சிரிப்புடன் கேட்கும் பொழுதுதான் அவளுக்கு வீடு வந்ததே ஞாபகம் வந்தது. ஹா என்று வண்டியை விட்டு கீழிறங்கியவள் யோசனையுடன் அவனை திரும்பி பார்த்தாள். ஆமா, நான் என்னோட வீடு எங்க இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி சரியா கூட்டிட்டு வந்தீங்க? ஒருவித அதிர்ச்சியுடன் கேட்டாள் மான்வெளி. வசீகரன் பதில் சொல்லாமல் சிரித்தான். மிஸ்டர் ஜோ, உங்ககிட்டதான் கேக்குறேன். அவன் அப்பொழுதும் சிரித்தான். இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? பதில் கொஞ்சம் யோசிச்சா உனக்கே தெரியும் என்றவன் அவளுக்கு சிறு புன்னகை ஒன்றை பரிசாக கொடுத்து அங்கிருந்து சென்று விட அவன் போன திசையே கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மான்வெளி. என்ன சொல்லிட்டு போறார் இவரு என்ற யோசனையுடன் திரும்பியவள் அந்த கார் மீது ஏறி அமர்ந்து கையில் பீர் பாட்டிலுடன் அமர்ந்து இவளையே பார்த்து கொண்டிருந்த தீரனை கண்டு மூச்சு விடவும் மறந்து
பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். என்றபடி அந்த பாட்டிலுடன் அந்த காரில் சறுக்கி இறங்கியவன் மான்வெளி முன்னே வந்து நின்றான். குடித்து குடித்து அவன் கண்கள் இரண்டும் சிவந்து விட்டது. மேடம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலயே. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதா, இல்ல இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா என்றான் தலையை சாய்த்து ஒருவித வில்ல புன்னகையுடன். வந்து வந்து மான்வெளி வார்த்தைகள் தந்தி எடுத்தது. இன்னும் முடியலனா நான் வேணும்னா கூட்டிட்டு போய் விடுறேன். இன்னும் ரூம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்கல என்று அவன் பேசிய விதத்தில் அவள் கண்கள் இரண்டும் கலங்கி விட்டது. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா கேன பையன் மாதிரி இருக்கா, இல்ல அப்படி நெத்தியில எழுதி ஒட்டிருக்கா? இல்ல என்று அவள் திக்கி திணறி சொல்லும் சமயம் அவன் கையில் வைத்திருந்த அந்த கண்ணாடி பாட்டிலை அந்த காரில் விட்டு எரிய கார் கண்ணாடி நொறுங்கி சிதறியது. மான்வெளி பயந்து 2 எட்டு பின்னால் எடுத்து வைக்க தீரன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் அந்த காரில் அமர வைத்தான். என்ன பண்றீங்க என்றாள் பதட்டமுடன். உனக்கு என்ன பார்த்தா ஜோக்கர் மாதிரி தெரியும் போல. இன்னும் நான் சொன்னதுக்கான அர்த்தம் உனக்கு புரியல. என்னோட வில்லத்தனம் என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லடி. அதனாலதான் கேவலம் இன்னைக்கு வந்து அவன் முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்க வேணாமா என்றவன் காரை எங்கோ வேகம் எடுத்து ஓட்டி சென்றான். அவன் கார் ஓட்டும் விதத்தை கண்டு பயந்து போனவள் அந்த கார் சீட்டை இறுக்கி பிடித்து கண்களை மூடிக்கொண்டாள். காரை ஒரு பில்டிங் இருந்த இடத்திற்கு ஓட்டி வந்தவன் ஒரு இடத்தில் பிரேக் போட்டு நிறுத்தி காரை விட்டு இறங்கி வந்தவன் அவள் கையை பிடித்து இழுத்தான். இறங்குடி. இது என்ன இடம் பதட்டமாக கேட்டாள் மான்வெளி. வந்து பார், உனக்கே தெரியும் என்றவன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து சென்றான். அங்கு பல ஆண்கள் கரடு முரடான தேகத்துடன் கையில் பாட்டிலுடன் போதையில் தடுமாறி நின்று கொண்டிருக்க, அங்கே பல பெண்கள் மாடர்ன் உடை அணிந்தும் உதடு சாயம் பூசி நின்று கொண்டிருந்ததை பார்த்ததும் அவளுக்கு புரிந்தது அது ரெட் ஏரியா, அதாவது விபச்சாரம் நடக்கும் இடம் என்று. அந்த இடத்தை பார்த்ததும் அவள் கண்களில் அப்பட்டமான பயம் தெரிந்தது. ஆண்கள் கும்மாளமாக இருந்த இடத்தில் கொண்டு போய் அவள் கையை விட்டவன் கையை தட்டி அவர்கள் கவனத்தை இழுத்தான். ஹலோ கைஸ், 18 வயசு ஃப்ரெஷ் பீஸ் இது, அதுவும் இன்னும் கைப்படாத மலர், யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் என்று சொல்லியபடி அவன் கார் மீது ஸ்டைலாக ஏறி அமர்ந்து மீதமிருந்த ஒயின் பாட்டில் எடுத்து குடிக்க துவங்கி விட்டான் தீரன். அவன் சொன்னதை கேட்டு மான்வெளி கண்கள் இரண்டும் கலங்கி போக அவள் மிரண்ட விழிகளுடன் திரும்பி பார்த்தாள். அங்கிருந்த ஆண்கள் எல்லாம் அவளை நோக்கிதான் நடந்து வந்தார்கள், ஒரு மார்க்கமாய் பார்த்தபடி. அதை கண்டு அவளின் சப்த நாடியும் அடங்கி போனது பயத்தில். அத்தியாயம் 36. ஆஹா, குட்டி பயங்கர ஷோக்காதான் இருக்கு. இந்த மாதிரி குட்டியெல்லாம் லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காதே. பொண்ணுக்கு என்ன ரேட்டு என்றபடி ஒருத்தன் மான்வெளியை சுற்றி பார்த்தபடி கேட்டான். தீரனின் கண்கள் பெண்ணவள் பக்கம் தீர்க்கமாக படிந்தது. அவளை பார்த்தபடியே சொன்னான். அவளுக்கு மதிப்பே இல்ல, எடுத்துக்கோங்க என்றான் தீரன் இதழ் வளைத்து. அதற்கான அர்த்தம் என்னவென்பதை அந்த கல்வன் மட்டுமே அறிவான். மான்வெளி கண்கள் இரண்டும் கலங்கியது. பயந்து போனவள் அப்படியே அந்த சுவற்றோடு ஒன்றி போயிருந்தால் உடல் நடுங்கியபடி. எங்கே அந்த கழுகுகளின் காம பார்வைக்கு அவள் பலியாகி விடுவாளோ என்று உள்ளம் துடித்துடித்தது. அப்படி ஒரு பயம் அவளை ஆட்கொண்டு செல்லும் வழி தெரியாமல் நடுங்கி போய் நின்று கொண்டிருந்தாள். எனக்கு பயமா இருக்கு, பிளீஸ் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க என்றாள் மான்வெளி பயத்துடன். தீரன் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவனோ ஜாலியாக சரக்கெடுத்துக் கொண்டிருந்தான். நான் உன்கிட்ட ஒரு தடவை இல்ல, பல முறை சொன்ன என் பேச்ச மீறி நீ நடக்க கூடாதுன்னு. எத்தனை தடவை பொறுமையா எடுத்து சொன்ன, ஆனா நீ கேட்கலையே. இன்னைக்கு வந்தவனுக்காக என் பேச்ச மீறிட்டல. இந்த தைரியம் யாரு கொடுத்தா? அவன் தானே. உனக்கு பயம் விட்டு போச்சு, அதனால உனக்கு இதுதான் தண்டனை என்று தீரன் ஒரு குத்துப்பாட்டை போட்டுவிட்டு வைப் செய்தான். கன்னித்தீவு பொன்னா என்று அந்த பாட்டை ஹை வால்யூமில் வைத்து வைப் செய்தான் தீரன். அவனின் மொத்த சைக்கோத்தனமும் இப்பொழுது தெரிந்தது அவளுக்கு. இதுவரை தீரனை இப்படி இவள் பார்த்ததே இல்லை. அதனால் அவனை கண்டு மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். இப்படித்தானே கொஞ்சம் முன்னாடி நீங்க வைப் பண்ணுங்க, இப்ப நான் வைப் பண்றேன் செல்லம் என்று கைகள் இரண்டையும் ஆட்டி டான்ஸ் ஆடினான். டேய் என்னங்கடா என் வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க? அங்க பாருங்கடா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, என்ஜாய் பண்ணிக்கோங்க, அப்புறம் நினைச்சாலும் முடியாது என்று தீரன் டான்ஸ் ஆட அந்த பக்கம் பயத்தில் மான்வெளி கதறினாள். இந்த பக்கம் தீரன் நடனம் ஆடிக்கொண்டிருக்க அந்த பக்கம் அவளை நெருங்கி வந்த ஆண்களை கண்டு கையெடுத்து கும்பிட்டு கதறினாள் மான்வெளி. அண்ணா, உங்களை கெஞ்சி கேக்குற, பிளீஸ் என்ன விட்டுருங்க, நான் போகணும், என்ன விட்டுருங்க அண்ணா. என்ன மாதிரி ஒரு அக்கா தங்கச்சி உங்களுக்கும் இருப்பாங்க தானே, கெஞ்சி கேக்குற, அவங்கள மாதிரி நினைச்சு என்ன விட்டுருங்க அண்ணா
என்று கதறி அழுதாள் மான்விழி. அவள் இந்த நாளுக்கு சிரித்த மொத்த சிரிப்புக்கும் சேர்த்து மொத்தமாக அழுது கொண்டிருந்தாள். என்னவா நீ பாக்க அல்வா மாதிரி இருக்க? ஆசையா திங்கலாம்னு வந்து அப்படி அண்ணான்னு சொல்லி எங்க ஹார்ட்டையே காயப்படுத்துறியே. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? கொஞ்ச நேரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வேணும்னா உன்னை தங்கச்சின்னு நினைச்சுக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு கம்பெனி கொடு என்று ஒரு 10 பேருக்கு மேல் கையில் மதுபாட்டிலுடன் கண்கள் எங்கும் போதையுடன் அங்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த மான்விழியை நெருங்கி வந்தார்கள். அதே நேரம் எப்படியோ மான்விழிக்கு உடம்பு சரியில்லை, அவள் படுத்திருக்கிறாள் என வீட்டில் இருந்தவர்களிடம் சொல்லி சமாளித்து வைத்திருந்தான் மகி. அதனால் வீட்டில் இருப்பவர்களுக்கு சந்தேகம் வரவில்லை. ஆனால் அவனுக்குத்தான் நேரமாகியும் இன்னும் மான்விழி வரவில்லை என்றதும் கொஞ்சம் பதட்டம் உண்டானது. என்ன டைம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அவளை காணோம் என்று வாசலை பார்ப்பதும் பின் மணியை பார்ப்பதுமாக இருந்தான் மகி. மகி, இன்னும் தூங்காம இங்க என்னப்பா பண்ற என்றபடி அவன் அம்மா சத்தம் கேட்டு பட்டென்று திரும்பி பார்த்தான் மகி. மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் இந்த மானை எழுப்பி காஃபி போட்டு தர சொல்லலாம்னு வந்தேன் என்றபடி அவர் கிச்சன் நோக்கி நடந்தார். ஐயோ, இப்ப அம்மா மட்டும் உள்ள போனா மான் வீட்டுக்குள்ள எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்ப என்ன பண்றது என்றவன் பதட்டமாக ஓடி சென்று அவன் அன்னையை தடுத்தான். மா நில்லுங்க, காஃபி தானே, நானே போட்டு தரேன், நீங்க ஹால்ல வெயிட் பண்ணுங்க என்று ஏதோ சொல்லி சமாளித்துக் கொண்டிருந்தான். நீ எதுக்குடா போடணும்? அதுக்கு தானே அந்த மான்விழி இருக்கா, அவளை போட்டு தர சொல்ற, நீ போ. அவ இந்த வீட்டு வேலைக்காரி தானே, படிக்க போனா அவளுக்கு மிதப்பு வந்துருமா என்ன என்று அவர் சொல்ல சொல்ல கேட்காமல் கிச்சன் நோக்கி நடந்தார். மா, நான் தான் சொல்றேன்ல, நில்லுங்க. ஏன் நான் காஃபி போட்டா நீங்க குடிக்க மாட்டீங்களா என்ன? அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால அவளை தொந்தரவு பண்ணாதீங்க என்றபடி அவர் பின்னே ஓடி சென்று அவரை வழிமறித்து நின்றான் மகி. மகி, உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், அவ இந்த வீட்டு வேலைக்காரி, அதனால அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத. வேலைக்காரங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துலதான் வைக்கணும், புரியுதா? தேவையில்லாம எல்லா இடத்துலயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கோபப்படுத்தாத. நான் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்க மாட்டேன். மகனை மிரட்டுவது போல் சொன்னார் அவர். எனக்கு புரியுதுமா, ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் அவளை விட்டுருங்க பிளீஸ், நான் போட்டு தரேன், இதுக்கு மேல நான் பண்ணல. அவர் மகனை சந்தேக கண்ணுடன் பார்த்தார். எதுக்கு சும்மா சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்? சரியில்லையே, ஒருவேளை அவ மேல இந்த காதல் கன்றாவின்னு ஏதாவது வந்திருக்குமோ என்று அவன் மீது சிறு சந்தேகம் உண்டானது அவருக்கு. அதே சமயம் அங்கு மான்விழி அங்கு கதறிக் கொண்டிருந்தால் தீரனிடம். பிளீஸ் என்ன விட சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு, இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் பிளீஸ் என்று அவளால் முடிந்த அளவுக்கு அழுது தீர்த்தாள் மான்விழி. அவன் இரக்கம் கொள்ளவே இல்லை. அவள் அழுவதை ஏதோ கண்காட்சி போல பார்த்து கொண்டிருந்தவன் சிப்ஸை எடுத்து கடித்து கொண்டான். நீ இன்னைக்கு ஒண்ணு பண்ணியே, அது அப்படியே மண்டையில ஏறி நிக்கதுடி, மறக்கவே முடியல என்னால என்று தீரன் ஒரு மாதிரி வில்லத்தனமான புன்னகையுடன் சொல்ல, மான்விழிக்கு அந்த நொடி அவன் ஒரு அக்மார்க் டெவில் போலதான் தெரிந்தான். அவள் பயந்த விழிகளுடன் மிரண்டு போய் பார்த்து கொண்டிருந்த சமயம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் மான்விழி போட்டிருந்த துப்பட்டாவை பிடித்து உருவினான். மான்விழி அதில் 2 அடி தள்ளி போய் விழுந்தாள். அடுத்து ஒருவன் அவள் மார்பின் மீது கை வைக்க வந்தான். அவ்வளவுதான், அனைத்தும் முடிந்துவிட்டது. தன் கற்பு சூறையாடப்பட போகிறது என்று பயந்து போனவள் கண்கள் குளமாக பயத்தின் உச்சத்தில் அதிரா என்று கூக்குரலிட்டு கத்தியபடி மயங்கி சரிய அடுத்த நொடி அவளை தன் கைகளில் ஏந்தி இருந்தான் அதிதீரன். உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போங்க என்றபடி தீரன் மான்விழியை கைகளில் ஏந்தி அந்த காரை நோக்கி நடந்தான். ஆஹா, டேய், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? இவரே கூட்டிட்டு வருவாராம், ஆசையை காட்டுவாராம், அப்புறம் இவரே கூட்டிட்டு போவாராம். இங்க பாரு, அவ எங்களுக்கு வேணும், எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ, அவளை பாதம் பார்க்காம விட மாட்டோம் என்றவர்கள் மான்விழியை நெருங்கி வந்தார்கள். வேணாம், அப்புறம் வருத்தப்படுவீங்க என்று எச்சரிக்கை செய்தான் தீரன். ஆனால் அவர்கள் கேட்காமல் வந்து மான்விழி மீது கை வைக்க போன சமயம் ஒருவன் பறந்து போய் அங்கிருந்த போஸ்ட் மரத்தில் பட்டு ஷாக் அடித்து கீழே விழுக இப்பொழுது மொத்த பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். அங்கே கைகளில் இருந்த மான்விழியை மெல்ல அந்த கார் சீட்டில் படுக்க வைத்திருந்த தீரன் கராத்தே போஸ்டில் நின்று கொண்டிருந்தான், கண்களில் அனல் தெறிக்க. அவன் விட்ட ஒரு உதைக்குதான் இவன் இத்தனை அடி பறந்து போய் விழுந்திருந்தான். அதை கண்டு அங்கிருந்த மற்ற ஆண்கள் ஒருவித அதிர்ச்சியுடன் தீரனை திரும்பி பார்த்தார்கள். நான் தான் சொன்னேன்ல, ஃபீல் பண்ணுவீங்கன்னு, செத்திங்கடா என்றவன் அந்த காரில் கால் வைத்து அப்படியே சுற்றி ஒரு உதைவிட இன்னொருவன் பறந்து போய் சுவற்றில் முட்டி விழுந்தான். அத்தியாயம் 37. தீரன் அடித்த அடியில் ஒருவன் பறந்து போய் அந்த சுவரில் பட்டு கீழே விழுந்தான். அவனின் ஒரு அடியே இடி போல இருந்தது. யாருடா நீ? எதுக்குடா வந்த? இப்ப எதுக்குடா எங்களை அடிக்கிற
என்று அவர்களே அவனை கொஞ்சம் வினோதமாகத்தான் பார்த்தார்கள். பின் பார்க்க மாட்டார்களா என்ன? அவனே வந்தான், அவனே ஆசை காட்டினான், அவனே எடுத்துக்கொள்ள சொன்னான். இப்பொழுது அவனை அடிக்கிறான். அதனால் அவர்கள் கொஞ்சம் வினோதமாகத்தான் பார்த்தார்கள். ஒருவேளை மண்டை கோளாறு உள்ளவனோ என்று எண்ணாமல் இல்லை அவர்கள். தீரன் ஒரு கடையோர சிரிப்புடன் மான்வழியின் துப்பட்டா வைத்திருந்தவனை பார்த்தான். நீ வா என்பதை போல 4 விரலையும் மடக்கி சைகை செய்தான். அவன் நிற்கும் தோரணை கூட எதிரில் இருப்பவர்களை கொஞ்சம் மிரட்டி பார்க்கத்தான் செய்தது. அவன் தீரனை அடிக்க ஓடி வந்தான். அப்பொழுது அவன் கையை பிடித்து பின்னால் முறுக்கி அவன் தாடியில் ஒரு குத்து விட்டு அவன் கீழே விழும்போது அவன் விரல்களை உடைத்து அவன் முதுகில் ஒரு ஓங்கி குத்து விட்டான். அதில் அவன் அப்படியே வாயில் ரத்தம் தெறிக்க கீழே விழுந்தான். அதற்கு மேல் அவனால் எழுந்து கொள்ளவே முடியவில்லை. அதற்கு பின் அவன் கைகளை அவனால் அசைக்க கூட முடியவில்லை. அந்த அடியை கண்டு எதிரே இருந்த ஒருவன் அப்படியே ஸ்லோ மோஷனில் தலையை நிமிர்ந்து பார்த்து எச்சில் விழுங்கிக் கொண்டான். நாயடி பேயடி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுதுதான் நிஜத்தில் பார்க்கிறான். அதுவும் தீரன் நின்ற தோரணையை பார்க்கும் பொழுது என்னவோ அந்த மகாபாரத போரில் பாண்டவர்கள் எதிரியை துவம்சம் செய்தது போல காட்சியை கொண்டு வந்து காட்டியது. ஒரு சுழற்றி அடுத்து ஓடி வந்தவனின் கழுத்தில் ஒரு உதை விட்டான் தீரன். அவன் அப்படியே சுழன்று போய்கொண்டு கீழே விழுந்தான். அந்த அடியை கண்டு மற்ற அத்தனை பேரும் தெரித்து ஓட அங்கிருந்த மான்வழியின் துப்பட்டா எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்ட தீரன் அங்கு உடைந்து கிடந்த அவன் கூலர்ஸ் எடுத்து கண்களில் போட்டு கொண்டான். எவன்டா அவன்? சரியான லூசா இருப்பான் போல. வந்தா ஆடுனா, குடிச்சா அடிச்சா, இப்ப கிளம்பிட்டான். யாரா இவன் என்று ஒளிந்து கொண்டிருந்த மற்ற ஆண்கள் எல்லாம் அவனை வினோதமாக பார்த்து வைத்தார்கள். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத தீரன் அந்த முன் சீட்டில் மயக்கத்தில் இருந்த மான்வெளிக்கு சீட் பெல்ட் போட்டுவிட்டு அவன் அணிந்திருந்த அந்த ஷர்ட் கழட்டி அவள் மீது போட்டு விட்டவன் இப்பொழுது காரை எடுத்தான். மகி அவன் அம்மாவுக்கு காஃபி போட்டு வந்து கொடுத்தான், அதுவும் சூடாக. அவர் இந்த காஃபியையும் மகன் முகத்தையும் மேலும் கீழும் பார்த்தவர் அந்த காஃபி கப்பை வாங்கி கொண்டு சென்றார். ஏனோ அவருக்கு மகன் நடந்து கொள்ளும் விதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவித சந்தேகம் மேலோங்கி வந்தது. எதுக்குப்பா அம்மா இப்படி பார்த்துட்டு போறாங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் என்று அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவன் செய்யும் காரியம் அவர் மனதில் பெரிய சந்தேகத்தை தூண்டி கொண்டிருப்பதை அவன் அறிய மறந்தான். அவன் அன்னை அங்கிருந்து மறையும் வரை அமைதியாக இருந்தவன் அவர் அங்கிருந்து சென்றதும் அவசரமாக வாசல் வந்து பார்த்தவன் இன்னும் மான்வழி அங்கு வரவில்லை என்றதும் அவன் பதட்டம் அதிகமானது. அதனால் இதற்கு மேல் அமைதியாக இருக்கக்கூடாது என்று அவசரமாக வெளியே வந்தவன் அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பி வெளியே வரும் நேரம் தீரன் காரும் உள்ளே வந்தது. தீரன் காரை பார்த்ததும் அவன் வண்டியை நிறுத்திவிட்டு என்னவென்பது போல பார்க்க அந்த காரை நிறுத்திய தீரன் காரிலிருந்து இறங்கி வந்து மயக்கத்தில் இருந்த மான்வெளியை கைகளில் ஏந்தி கொண்டு உள்ளே நடந்தான். என்னவோ அவளை பூக்குவியல் போல் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வந்தான். இதை பார்த்த மகி கண்கள் கூர்மையாகி அவசரமாக வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் ஓடி வந்தான். தீரன், மானுக்கு என்னாச்சு? நீ அவள் என்ன பண்ண? அவளுக்கு ஒண்ணும் இல்லதானே என்று பதட்டமாக கேட்டவன் தீரனின் எரிக்கும் பார்வையில் வாயை மூடிக்கொண்டான். இந்த வீட்டில் தீரன் யார் பேச்சையும் கேட்பது இல்லை. ஆனால் அவன் பேச்சை யாரும் கேட்காமல் இருக்கக்கூடாது. அவன் பார்வையில் மகிவாய் அப்படியே மூடிக்கொண்டது. இல்ல, இவ்வளவு நேரம் ஆகியும் அவளை காணும்னு தான் கொஞ்சம் பதறி போயிட்டேன். ஏற்கனவே எங்க அம்மா வேற வந்து அவளை கேட்டுட்டே இருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் சொன்னான் மகி. தீரனுக்கு மகியை பிடிக்கும். காரணம் அவன் யார் வழியிலும் வராமல் அவன் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதனால் மட்டும்தான். ஆனாலும் அவன் மான் விஷயத்தில் தலையிடுவது அவனுக்கு பிடிப்பதில்லை. அவன் மட்டுமல்ல, வேறு யாரும் மான் மீது அக்கறை எடுத்துக்கொண்டாலும் அது தீரனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவ விஷயத்துல உனக்கு என்ன அக்கறை? சிறு எச்சரிப்புடன் கேட்டான் தீரன். அந்த ஒரு வரியை மகியை கொஞ்சம் மிரட்டி பார்த்தது என்பதே உண்மை. மகி தலை கீழே குனிந்தது. அவளுக்கு என்று அப்பொழுதும் மகி எதையோ கேட்க வந்தான். சின்ன மயக்கம்தான். அப்புறம் அவ எந்திரிச்சு கேட்டா நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. ரெட் ஏரியாவில இருந்து அவங்க கிட்ட இருந்து நீ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லு. ஏதாவது மாத்தி சொன்னேன்னு வை, என்னை பத்தி உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் தானே என்று மகி முகத்தை பார்த்தான். என்ன ரெட் ஏரியாவா? ஆனா அங்க எதுக்கு? எப்படி அந்த இடத்துக்கு போனா என்று அவன் முந்திக் கொண்டு கேட்க வர தீரனின் உஷ்ண பார்வையில் அவன் பேச்சு அப்படியே நின்றது. அதற்கான அர்த்தம் என்னவென்று அறியாதவன் அவன். அவன் கேட்கும் கேள்விகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறான். அதற்கு மேல் எதுவும் கேட்க முடியாமல் சரி சொல்றேன் என்றான் மகி அமைதியாக. குட் என்று தலையசைத்தவன் ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி அங்கிருந்து நடனம் ஆடிக்கொண்டே அந்த லிப்ட் வழியாக அவன் அறைக்கு செல்ல மகி வேகமாக ஓடிப்போய் அங்கு மயக்கத்திலிருந்த மான்வெளி தலையை வருடி கொடுத்தான். அவள் வீங்கிய முகத்தை கண்டு அவளை அழ வைத்திருக்கிறான் என்று புரிந்தது. எதுக்கு போய் இவகிட்ட சைக்கோதனமா நடந்துக்கிறான் அவன்? ஏன் தான் இப்படி ஒவ்வொரு முறையும் அவளை காயப்படுத்தி பாக்குறான்?
ஆனா அவளுக்கு காயம்பட்டா அவனே மருந்து போடுறான். இவனால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல என்று முணங்கிக் கொண்டவன் அவளுக்கு ஒரு போர்வை போர்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தான். மகி அந்த கிச்சனுக்குள் இருந்து வெளியே வருவதை மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த மகியின் அன்னை முகம் கேள்வியாக சுருங்கியது. அவர் சந்தேகம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதற்கு நிச்சயம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார். அடுத்த நாள் காலை மெல்ல கண் விழித்த மான்விழி இன்று கொஞ்சம் தாமதமாகத்தான் கண் விழித்தாள். அதுவும் அங்கு வேலை செய்யும் பெண் வந்து அவள் முகத்தில் வசவு பாடியபடி தண்ணீரை ஊற்றிவிட்டாள். அதில் பதறி அடித்துக்கொண்டு எழுந்து அமர்ந்தாள் மான்விழி. அவள் முகம் இரவு அழுது அழுது வீங்கிவிட்டது. பதறிக்கொண்டு எழுந்து அமர்ந்தவள் அவள் வீங்கிய முகத்தில் தண்ணீரை அடித்து இரவு நடந்ததை நினைவு கூர்ந்து பார்த்தாள். அதை நினைக்கும் பொழுதே அவள் உடல் நடுக்கம் கொண்டது. அவள் மேல் ஒருவன் கை வைக்க வரும்போது அவள் கடைசியாக மயங்கி விழுந்த காட்சி மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் இருந்தது. அதற்கு மேல் என்ன நடந்தது என்று அவள் எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் அவளுக்கு ஞாபகம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒருவேளை அவங்க என்ன ஏதாவது என்று நினைக்கும் பொழுதே அவள் உடல் முழுவதும் பயம் தொத்திக்கொள்ள அவசரமாக எழுந்து ஓடியவள் பாத்ரூம் சென்று அவள் உடலில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்று ஆடையை கழட்டிவிட்டு செக் பண்ணி பார்த்தாள். ஆனால் நல்ல வேளை அவள் எண்ணியது போல எதுவும் நடக்கவில்லை என்று தெரிந்த பிறகுதான் அவளுக்கு மூச்சே சீராக வந்தது. ஆனாலும் அவள் எப்படி இங்கு வந்தாள், யார் தன்னை அழைத்து வந்தது என்று அவளுக்கு சந்தேகம் இருந்தது. அந்த குழப்பத்துடனே அதை யோசித்துக் கொண்டு வந்தவள் முன் சூடான காஃபி கப்பை நீட்டினான் மகி. எதையும் யோசிக்காத, நான் தான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன். உனக்கு ஒன்னும் ஆகல, அதனால இதோட அதை மறந்துரு. அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அதுக்கு மேல உன்னை காலேஜ் போக விட மாட்டாங்க, புரியுதா என்று அவள் சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணம் சொன்னவன் அவள் தலையை வருடி விட்டு சென்றான். அப்போ மகிதா நம்மள கூட்டிட்டு வந்ததா? ஆனா நான் போட்டிருந்த சட்டை என்று யோசனை செய்தவள் ராஜேஸ்வரியின் சத்தத்தில் இப்போதைக்கு அந்த யோசனையை தள்ளி வைத்துவிட்டு அவசரமாக ஓடினாள். இதையெல்லாம் மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த தீரன் இதழில் ஒரு கடையோர சிரிப்பு வந்துவிட்டு சென்றது. அத்தியாயம் 38. சொல்லுங்கம்மா. மான்விழி தயக்கமாக ஓடி வந்து நின்றாள் ராஜேஸ்வரியின் முன்பு. அங்கே கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த ராஜேஸ்வரி மானை மேலும் கீழும் பார்த்தார். அந்த பார்வைக்கான அர்த்தம் என்னவென்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நிச்சயம் அவளுக்கு திட்டு உண்டு என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது. ஆமா, நீ காலேஜ் போறியா இல்ல ஊர் சுத்த போறியா? உன்னை வெளியே வச்சு பார்த்துதான் நியூஸ் வந்திருக்கு, என்ன விஷயம் என்று அவர் டீயை ஒரு சிப் அருந்தியபடி சிறிது கோபமான பார்வையுடன் நிமிர்ந்து பார்க்க தயக்கமாக தலையை குனிந்தாள் மான்வழி. அவளுக்கு புரிந்து போனது விஷயம் எப்படியோ அவர் காதை வந்து அடைந்து விட்டது என்று. இனிமே இப்படி நடக்காதுங்கம்மா பணிவுடன் சொன்னாள், அதுவும் சத்தமே இல்லாமல். அவர்கள் முன் பேசும் பொழுது மரியாதையாகவும் கை கட்டியும் சத்தம் இல்லாமலும் தான் அவள் பேச வேண்டும். இதுவே நடந்திருக்க கூடாது. தீரன் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? அவர் மிரட்டலுடன் சொன்னார். உண்மைதான். இந்த விஷயம் மட்டும் அவருக்கு பதில் ராகவனுக்கு தெரிந்திருந்தால் அவ்வளவுதான். ஏற்கனவே என்ன காரணம் கிடைக்கும், எப்படி இவளை படிப்பை விட்டு நிறுத்தலாம் என்று அவர் காரணம் தேடிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பின் அவளை மறுபடியும் படிப்பை நிறுத்தி அடுப்பங்கரையில் போட்டு விடுவார். தெரியுங்கம்மா மரியாதையுடன் தலை குனிந்து சொன்னாள். தெரிஞ்சுமா ஊர் சுத்த போயிருக்க? நான் எல்லா முறையும் இப்படி எடுத்து சொல்ல மாட்டேன். போய் வேலை பாரு என்று சிறு கண்டிப்புடன் தான் சொன்னார். தலையை ஆட்டியபடி கொஞ்சம் பம்மி கொண்டு வெளியே வந்த மான்வழியை கையை காட்டி நிறுத்தினார் மகியின் அன்னை. இங்க வா என்று அவரும் மான்விழியை அவர் அறைக்கு இழுத்து கொண்டு சென்றார். அங்கே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டவர் மான்விழி கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உண்மையை சொல்லு, உனக்கும் என் மகனுக்கும் நடுவுல என்ன இருக்கு? 2 பேரும் என்ன களவாணித்தனம் பண்றீங்க? மான்விழியின் முடியை வலிக்கும்படி பிடித்தார். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல மேடம். எனக்கும் மகிக்கும் நடுவுல ஒன்னும் இல்லையே. மான்விழி கொஞ்சம் பயந்தபடி சொன்னாள். மகியா? என்னடி செல்ல பேர் வச்சு கூப்பிடுற? நீ இந்த வீட்டு வேலைக்காரி. படிக்க போனா உனக்கும் இந்த வீட்டுல ஒருத்தின் நினைப்பு வந்துருச்சா என்ன? என்னமோ உன் சொந்தக்கார மாதிரி இவ்வளவு உரிமையா கூப்பிடுற? உன்னைய சொல்லி குத்தம் இல்லடி. உன்னைய வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம கண்டபடி உன் கூட பல்ல காட்டி காட்டி பேசிட்டு இருக்கான் பாரு, அவனு சொல்லணும். அதனாலதானே வீட்டுக்கு வெளியே இருக்க வேண்டிய நாய்க்கு வீட்டுக்குள்ள வரணும்னு ஆசை வருது என்று அவர் இன்னொரு அடி அடித்தார் அவள் கன்னத்தில். சாரி மேடம், தெரியாம சொல்லிட்ட மேடம். இனிமே மரியாதையா கூப்பிடுற. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவுல ஒன்னும் இல்ல மேடம். அவரும் அப்படி என்ன பார்த்ததில்ல, நானும் அவர் அந்த மாதிரி நினைச்சதில்ல மேடம். பிளீஸ் தப்பா நினைக்காதீங்க கொஞ்சம் கண்ணீருடன் சொன்னாள் மான்விழி. அப்ப எதுக்குடி அவன் அர்த்த ராத்திரில உன்னை வந்து பாத்துட்டு வரா? உனக்கு வேலை சொன்னா அவனுக்கு எது கோவம் வருது? இங்க பாரு, இது எதுவும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த காதல் கன்றாவின்னு ஏதாவது இருந்தா மறந்துரு. இல்லன்னா உன்னை அறுத்து கடல்ல போட்டு
காணாம போயிட்டான்னு சொல்லிருவேன். என் மவனுக்கு பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நான் பெரிய கொள்கையோட இருக்கேன். அதுல ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னு வையே, செத்தடி நீ. உன் தகுதி என்னவோ அதை பார்த்து நடந்துக்கோ. உனக்கு ரோட்ல போற ஏதாவது பிச்சைக்காரனே பெருசுடி. நீ பெரிய வீட்டுக்கு ஆசைப்படுறியா? கொல்ல பண்ணிருவான் உன்ன. இன்னொரு முறை இந்த மாதிரி ஏதாவது பார்த்தேன்னு வையே, நான் மனுஷியா இருக்க மாட்டேன் என்று இன்னொரு அடிவிட்டவர் அவள் முடியை பிடித்து இழுத்து போய் வெளியே தள்ளினார். மான்வளை கீழே விழுந்தவள் கையில் ஏற்பட்ட சிராய்ப்பை துடைத்து விட்டபடி மெல்ல எழுந்து நின்றாள். அவர்கள் அடித்தது கூட அவளுக்கு வலிக்கவில்லை. ஆனால் இத்தனை நாளாக அண்ணன் ஸ்தானத்தில் வைத்து பார்த்த ஒருத்தனை தன்னுடன் சேர்த்து வைத்து பேசியதுதான் அவளுக்கு வேதனையாக இருந்தது. நண்பனாக பார்த்தவனை தன்னுடன் சேர்த்து வைத்து பேசினாலே அதை தாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்தானத்தில் நினைத்த ஒருவனை தன்னுடன் சேர்த்து வைத்து பேசினால் அதை எப்படி தாங்க முடியும்? கசந்த புன்னகை ஒன்று செய்தவள் தயக்கமாக நடந்து அந்த படியை நோக்கி நடக்கும் போது பட்டென்று அவளின் கையை பிடித்து இழுத்து அந்த சுவற்றோடு அணைத்தான் தீரன். ஏற்கனவே மனவேதனையில் இருந்தவள் இன்னும் பேயை கண்டு பயந்தார் போல தீரனை கண்டு பயந்து பல்லை கடித்து கொண்டாள் பயத்தில். பின்னர் பயம் இருக்காதா என்ன? நேற்றிரவு அவளுக்கு உயிர் பயத்தை காட்டியவனாச்சே அவன். ஆனால் பெண் அவளுக்கு தெரியாதல்லவே, அந்த நரகத்திலிருந்து அவளை காப்பாற்றி மீட்டு வந்தவனும் அவன்தான் என்று. இத்தனை வருடத்தில் என்னதான் தீரன் அவளை டார்ச்சர் செய்திருந்தாலும் கூட அவன் மீது ஏதோ ஒரு விதத்தில் சிறு நம்பிக்கை இருந்தது அவன் மீது. ஆனால் நேற்று அவன் செய்த காரியத்தை நினைக்கும் போது அந்த நம்பிக்கை தளர்ந்திருந்தது. அந்த விஷயத்தை நினைக்கும் போது இப்பொழுது கூட அவள் உடல் நடுக்கம் கொண்டது. மான்வளையை நெருங்கி நின்று கொண்டிருந்தவனுக்கு அவள் உச்சக்கட்ட பயத்தில் இருக்கிறாள் என்பதை அவளின் நெற்றியில் அரும்பியிருந்த அந்த வியர்வை துளியின் மூலம் தெரிந்து கொண்டான். அப்புறம் நைட்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கடையோர இதழ் சிரிப்புடன் கேட்டவனுக்கு தெரியும் நிச்சயம் அவள் அதை மறந்திருக்க மாட்டாள் என்று. மான்வழி தலை பயத்தில் நாலா பக்கமும் ஆடியது. அதை எப்படி அவளால் மறக்க முடியும்? உயிர் பயத்தை தாண்டி ஒரு பயத்தை காட்டிவிட்டான் அவன். அதை என்ன ஆனாலும் அவளால் மறக்க முடியாது. உயிர் போயிருந்தால் கூட அவள் கவலை கொண்டிருக்க மாட்டாள். ஆனால் அவள் மானம் போயிருந்தால் துடித்து போயிருப்பாள். நல்லது, இன்னொரு முறை அவன் கூட பல்ல இழுச்சு பேசுறத பார்த்தேன்னு வை, அதுக்கப்புறமும் ஒன்னல்ல அவனை கொன்னுருவேன். உனக்கு தெரியும் நான் சொல்றவன்ல செய்யறவன். அதனால எதுக்கு காலேஜ் போனியோ அத மட்டும் பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆணியெல்லாம் கழட்டக்கூடாது. மான்வெளி தலை பயத்தில் ஆடியது. ஆமா, அதென்ன அவன் கைய பிடிச்சு அப்படி ஆடுற? இப்ப நீ ஏன் கூட ஆடணும், ஆடு என்றான் அவன் கையை நீட்டி. மான்வழி ஒரு மாதிரி மிரண்டு போய் தீரனை பார்த்தாள். என்னடி பாக்குற? கைய புடி மிரட்டுதலாக சொன்னான். மான்வெளி பயந்து போனவள் பதட்டத்துடன் தீரன் கையை பிடித்தாள். ஆடு என்றவன் அவள் கையை பிடித்து ஆட இப்பொழுது அவள் நிலை சிங்கத்திடம் மாட்டிக்கொண்ட மான்குட்டி போல்தான் இருந்தது. நெருப்பில் நின்று கதகளி ஆட சொன்னால் எப்படி முடியும்? அப்படிதான் இருந்தது அவள் நிலை. ஒரு மாதிரி தயங்கி ஆடியவளுக்கு இங்கிருந்து ஓடினால் போதும் என்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது யாராவது அவர்கள் இருவரும் இப்படி ஆடுவதை கண்டால் அவனை அல்ல அவளைத்தான் கொன்று புதைத்து விடுவார்கள். அந்த வீட்டில் யார் தவறு செய்தாலும் சரி, தண்டனை என்னவோ அவளுக்குத்தான் கிடைக்கும். அப்படியே பழகிவிட்டது. என்ன மூஞ்சில சிரிப்பே காணோம்? அவன் கூட ஆடும்போது மட்டும் மூஞ்சியில 32 பல்லும் தெரியுது. அப்ப என் கூட ஆட உனக்கு பிடிக்கல அப்படித்தானே என்று ஒரு மாதிரி முறைத்தபடி கேட்டான் தீரன். உண்மை அதுதான் என்றாலும் கூட அதை அவனிடம் சொல்ல முடியுமா என்ன? அப்படிலாம் இல்லங்க, ஒரு மாதிரி திக்கி திணறி சொன்னாள் மான்வழி. அப்ப சரி என்றான் அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக. மான்வழி கண்கள் இரண்டும் அவனை அதிர்ச்சியாக பார்த்தது. இத்தனை வருடத்தில் அவள் தெரியாமல் சிரித்தால் கூட அது அவனுக்கு பிடிக்காது. அதற்காகவே அவளை தண்டிப்பான். அவள் அழுகையை ரசிக்கக்கூடிய கொடூரன் அவன். அப்படி இருக்கும்போது முதல் முறை சிரி என்று சொன்னால் அவளுக்கு அதிர்ச்சியாகத்தானே இருக்கும். சொன்னது கேட்கலையா? சிரிடி என்றான் கர்ஜனையாக. பயந்து போனவள் மெல்ல இதழ் வளைத்து சிரித்தாள். முதல் முறை அவன் முன்பு. நாட் பேட் என்றவன் அவன் பாட்டு பாடிக்கொண்டு அவளின் கையை பிடித்து அந்த வரண்டாவில் ஆடிக்கொண்டிருக்க, அதே சமயம் அந்த பக்கம் தன் தந்தையை தேடிக்கொண்டு வந்திருந்தார் தீரனின் தந்தை ராகவேந்திரன். ராகவேந்திரன் மட்டும் இந்த நொடி அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து அதுவும் இப்படி டான்ஸ் ஆடுவதை பார்த்தால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மான்வழிக்கு அவர்கள் வீட்டு பக்கம் ஒரு சமாதி கட்டு துவங்கி விடுவார் ராகவேந்திரன். அவனிடமிருந்து எப்படி தப்பித்து செல்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த மான்வழி தூரத்தில் வந்து ராகவேந்திரனை கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன்.
கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.